أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا عظيم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரருளால் 6ஆம் நாள் தராவிஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் அவ்வாறு நரக விடுதலை வழங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களுடன் நம்முடைய பெயர்களையும் நம்முடைய சந்ததிகளுடைய பெயர்களையும் உற்றார் உறவினருடைய பெயர்களையும் அனைத்து முஸ்லிம்களுடைய பெயர்களையும் இணைத்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம் என்ற தலைப்பில் இன்று உரையாற்றுமாறு கூறப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தில் சில தலைப்புகள் பேசியும் பயனில்லை, பேசாமல் இருந்தாலும் பயனில்லை என்ற நிலையில் ஆக்கப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட தலைப்புகளில் ஒன்றுதான் வரதட்சணை என்பதும். அதை பற்றி எவ்வளவுதான் நாம் ஆக்ரோஷமாக எடுத்துக் கூறினாலும் இந்த சமுதாயம் அதிலிருந்து விடுபடுவதாக தெரியவில்லை. அதே போன்ற ஒரு தலைப்பு தான் இந்த ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம் என்ற தலைப்பும் கூட. ஒற்றுமை என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அது ஒரு வேப்பங்காயாக மாறிவிட்ட இந்த தருணத்திலே ஒற்றுமையை பற்றி பேசியும் பயனில்லை, பேசாமல் இருந்தாலும் பயனில்லை என்ற நிலையில் ஆக்கப்பட்டுவிட்ட ஒரு தலைப்பாகும். அல்லாஹ் தஆலா தான் இந்த சமுதாயத்திற்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒற்றுமை பற்றி யாரிடத்தில் கேட்டால் உடனடியாக ஒரு திருவசனத்தை எடுத்து முன்வைப்பார்கள். அதே திருவசனத்தை தான் நானும் இன்று எடுத்து முன்வைத்திருக்கிறேன். வாதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற இந்த திருவசனம். இந்த வசனத்தை மட்டுமல்ல, இந்த வசனம் கோடிட்டு காட்டுகின்ற கருத்தையும் அனைவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பஞ்சு என்பது தனியாக இருக்கும் பொழுது மற்றவர்களால் ஊதப்படுகின்றது, காற்றிலே அலக்களிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பஞ்சு ஒன்றோடொன்று சேர்ந்து நூலாகி, நூலோடு நூல் சேர்ந்து கயிறாகி, கயிறோடு கயிறு சேர்ந்து பாறை கயிறாக ஆகின்ற பொழுது அது வலுப்பமான பிரிக்க முடியாத ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி விடுகிறது, சக்தி ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோன்றுதான் நீங்கள் தனிமையாக இருப்பீர்களே ஆனால் ஊதி தள்ளப்படுவீர்கள். ஒன்றோடு ஒருவர் சேர்ந்து குடும்பமாக ஆகுங்கள், குடும்பத்தோடு குடும்பம் சேர்ந்து ஜமாத்தாக ஆகுங்கள், ஜமாத்தோடு ஜமாத் சேர்ந்து நகரமாக ஆகுங்கள். இவ்வாறு ஒன்றோடொன்று இணைந்து நீங்கள் நன்கு சக்தி உள்ளவர்களாக ஆக வேண்டுமேயானால் ஒற்றுமை அவசியம் என்று சிறப்பாக இந்த வசனத்திற்கு கருத்து சொல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருமே அந்த கருத்தை வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே இன்னொரு கருத்து தொக்கி நிற்கின்றது. அதில் அந்த வசனம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த விளக்கம் அதை பல பேரும் உணர்வதில்லை. யாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றிப்பிடுங்கள் என்று சொல்கின்ற இந்த தருணத்திலே இஸ்மத் என்று சொல்லப்படக்கூடிய வாசகத்தை அல்லாஹ் கையாளுகிறார். இஸ்மத் என்ற வாசகத்திற்கு இதை விட்டால் வேறு கதி இல்லை என்ற பொருள் அங்கே தொக்கி நிற்கிறது.
தமஸ்ஸகு பிஹபிலில்லாஹ் என்று அல்லாஹ் கூறவில்லை. ஹுது பிஹபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. தமஸ்ஸகு என்றும் சொல்லவில்லை. பற்றி பிடியுங்கள் என்பதற்கு எத்தனையோ வாசகங்களை குர்ஆன் கடைபிடிக்கும். அந்த வாசகங்கள் எதையுமே இதற்கு பயன்படுத்தாமல் இது ஒரு புது அற்புதமான ஒரு வசனமாக யஹ்தஸிமு என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். இதனுடைய பொருளை சொல்ல வேண்டுமேயானால் ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும் என்று கருதுகிறேன். கடலிலே முத்து குளிக்கிறார்கள். தூத்துக்குடி ஜில்லாவிலே இது அதிகமாக இருப்பதை நாம் அறிவோம். முத்து குளிக்கின்ற அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மேலே ஒருவன் இருப்பான், அவர் ஒரு கயிறை வைத்திருப்பான். அந்த கயிறு கீழ் நோக்கி செல்லும். அந்த கீழ் நோக்கி செல்கின்ற அந்த கயிற்றிலே முத்து குளிக்கக்கூடிய ஒருவனுடைய இடுப்பிலே அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கும். முத்து குளிக்கக்கூடியவனுடைய இடுப்பிலே கீழே கயிறு கட்டப்பட்டு அதனுடைய நுனி மேலே இருக்கக்கூடிய ஒருவனுடைய கையிலே பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். முத்து குளிப்பவன் அந்த கயிற்றை இறுக பற்றிக் கொள்வான். ஏனென்றால் அந்த கயிறு தான் அவனுடைய ஜீவனுக்கு ஆதாரமான ஒன்று. அந்த கயிற்றை அவன் விடமாட்டான். அதை போன்றே மேலே இருப்பவனும் அந்த கயிற்றை விடமாட்டான். ஏனென்றால் மேலே இருப்பவன் யாரை நிற்பாட்டியிருப்பார்கள் என்றால் மைத்துனனை நிற்பாட்டியிருப்பார்கள். மைத்துனன் என்றால் கீழே இருப்பவன் மேலே இருப்பவனுடைய சகோதரியை திருமணம் முடித்திருப்பான். மேலே இருப்பவனுடைய சகோதரியை கீழே இருப்பவன் திருமணம் முடித்திருப்பான். எனவே மேலே உள்ள இந்த கயிற்றை விட்டால் தன்னுடைய தங்கையுடைய வாழ்வு கெட்டு போய்விடும், தன்னுடைய அக்காவுடைய வாழ்வு கெட்டு போய்விடும், தன்னுடைய சகோதரி வாழ்வு கெட்டு போய்விடும். எனவே நாம் நன்கு இருக்க பற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையானால் தன்னுடைய சகோதரி வாழ்விழந்து போவாள், பொட்டும் பூவும் விளந்து போவாள் என்று எண்ணுகின்ற நேரத்திலே அவன் அதை ரொம்பவும் வலுப்பமாக பற்றி பிடித்துக் கொள்வான். கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக கவனக்குறைவாக இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மைத்துனைத்தான் மேலே இருக்கும் அந்த கயிற்றை பிடிப்பார்கள். மைத்துனன் தயவு இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் என்று தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு. கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அந்த கயிற்றை மேலே இருப்பவனும் கீழே இருப்பவனும் எவ்வளவு இருக்க பற்றி பிடித்துக் கொள்வார்கள் என்றால் அது போனால் உயிரே போனது, அது போனால் வாழ்க்கையே போனது என்ற ரீதியை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அந்த பற்றி பிடித்தலுக்கு பேருதான் கிஸ்மத். அந்த வாசகத்தை இங்கே அல்லாஹ் கையாண்டிருக்கிறார். திருக்குர்ஆனுடைய இலக்கிய சுவையோடு அதை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது அது பற்பல கதைகளை சொல்வதை நாம் காண முடியும். ஆம், இங்கே அல்லாஹ் தஆலா அந்த முத்து குளிக்கும் கயிற்றை நினைவு கூறி அதுபோல் நீங்கள் ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களிடத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனால் வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டுவான், நீங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு தெரிவித்துக் கொள்ளாதீர்கள். அப்படி இல்லையானால் சின்ன பின்னமாக ஆகிவிடுவீர்கள். சின்ன பின்னமாக ஆவோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாடையே பூமியில் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய வாடையே பூமியில் இல்லாமல் போய்விடும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த ஒற்றுமை இல்லாமையின் எச்சரிக்கை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா எடுத்துக் கூட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தனை அர்த்தங்களை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறார்கள். ஒற்றுமையின் அவசியத்தை ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் என்னவோ தெரியவில்லை, ஒற்றுமை என்பால் யாருமே முந்தி செல்வதில்லை. அதுதான் அதிசயமான ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒற்றுமை மட்டும் இருந்திருந்தால் இன்று நாம் தான் வல்லர். கிட்டத்தட்ட 54 நாடுகளை இஸ்லாமிய நாடுகள், பெருவாரியான நாடுகளை இஸ்லாம் தன்னுடைய ஆட்சி மொழியாக தன்னுடைய ஆட்சி மதமாக கொண்டிருக்கிறது. 54 இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. இருந்தும் என்ன செய்ய, வல்லரசுகளுக்கு அடிவருடிகளாகத்தான் இருக்கின்றோம். உலகத்தினுடைய பெருவாரியான பொருளாதாரம் நம் கையில் தான் இருக்கிறது. நம்முடைய பேங்கிலே அமெரிக்கா போன்ற இடங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் போட்டிருக்கின்ற பணங்களை மட்டும் எடுக்கப்பட்டு விடுமையானால் அவர்கள் திவாலாக போய்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு பெருவாரியான செல்வத்திற்கு நாம் அதிபதியாக இருக்கிறோம். இருந்து என்ன செய்ய, நம்மால் சாதிக்க முடிந்தது எதுவுமே இல்லை. கணியத்திற்குரிய பெருமக்களே, அரசியலில் கிடையாது, சாதாரண சங்கங்களிலே கிடையாது, கிராமங்களிலே கிடையாது, ஜமாத்திலே கிடையாது, தொழிலே கிடையாது, குடும்பத்திலே கிடையாது என்ற ரீதியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒன்றாக இந்த சமுதாயத்தில் ஆக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் சொல்வது வழக்கம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இது பழைய மொழி. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி ஒருவன் இருந்தான் என்றால் எந்த படைக்கும் அவன் அஞ்ச மாட்டான் என்று அண்ணன் தம்பி ஒற்றுமையை பற்றி முன்னால் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதோ அண்ணன் என்னடா, தம்பி என்னடா இந்த அவசரமான உலகத்தில் பக்கத்து வீடு என்றால் பகை வீடு என்பது பொருள், அண்டை வீடு என்றால் சண்டை வீடு என்று பொருள். இப்படி பொருள் கொள்ளப்பட்டு விட்டது. எனவே குடும்பத்திலும் ஒற்றுமை இல்லை, எங்குமே ஒற்றுமை இல்லாத சாதாரணமாக நான் அடிக்கடி பேசும் சொற்பொழிகள் எல்லாம் இந்த உதாரணத்தை குறிப்பிடாமல் இருப்பதில்லை. ஒரு வீட்டிற்கு நாங்கள் செல்கிறோம். அந்த வீட்டிலே ஹாஜியார் மட்டும் தனியாக அமர்ந்திருக்கிறார்கள். என்னது, எப்பொழுது பார்த்தாலும் களை கட்டிக் கொண்டிருக்கும் இந்த வீடு. பேரன் பேத்திகள், மகன் மகள் என்று பலர் பவனி வந்து கொண்டு ஒரே கூச்சலும் கும்மாளமாக இருக்குமே.
இந்த வீடு என் தனிமையில் காட்சி தருகிறது என்று ஆஜியாரிடத்தில் போய் உட்கார்ந்து என்ன தனிமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்போம். அப்போது சொல்லுவார், எங்கள் குடும்பத்திலே ஒரு விசேஷம், ஒரு திருமணம், அதுக்காண்டி எல்லாரும் ராத்திரியே போயிட்டார், நான் மட்டும் என் மனைவி மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், நாங்கள் காலையில் போகிறோம் என்று அவர் தகவல் தருகிறார். அப்படியானால் அவரிடத்திலே நாம் சொன்னோம், பரவாயில்ல, அப்படின்னா நீங்க இன்னைக்கு ரொம்ப கொடுத்து வைத்தவங்க தான். ஏன்னா இந்த வீட்டில தனிமையாக நீங்கள் இருவரும் இருந்து ரொம்ப நாள் இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் பெரும் மனைவி, மகன், மருமகள், பேரன், பேத்தி என்று எப்பொழுது பார்த்தாலும் இந்த வீட்டை சென்றடி இருக்கும் பொழுது இது போன்ற தனிமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஜமாயுங்கள், நாங்கள் போகிறோம் என்று விடைபெற்று வரும்பொழுது அவர் சொல்லுவார், 2 பேரும் தனியாத்தான் இருக்கோம், ஆனா எலியும் பூனையுமா அல்லவா இருக்கிறோம். ஹாஜியானிடத்தில் பேசி 40 வருஷம் ஆச்சு. ஹாஜியானிடத்தில் பேசி 40 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க தான் சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு எல்லா சேவையும் செய்றாங்க. ஆனா பேசி 40 வருஷம் ஆச்சு. எலியும் பூனையுமாக தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது எங்கோ நடக்கக்கூடாது ஒன்று என்று நினைத்தால், ஆனால் பெருவாரியான குடும்பங்களுடைய நிலையும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமை என்பதை வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். ஒற்றுமை என்பது கடைசியில் அரசியலுக்கு போய் சேருகிறது. ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? வீட்டிலிருந்தே ஒற்றுமை ஆரம்பிக்க வேண்டும். சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யார சொல்லலாம், எங்க வீட்டில் எவ்வளவு சாப்பாடு ஆக்கினாலும் பத்தாமல் போய்விடுகிறது, எவ்வளவு சாப்பாடு ஆக்கினாலும் பத்தாமல் போய்விடுகிறது, தீர்ந்து போய்விடுகிறது. எவ்வளவு மறுநாள் கூட்டி ஒரு படி அதிகமாக ஆக்கினாலும் தீர்ந்து போய்விடும், அதற்கு மறுநாள் இன்னொரு 1.5 படி சேர்த்து போட்டாலும் தீர்ந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம அந்த ஏதோ பேய் சாப்பிட்டு போது மட்டும் நினைச்சோம், ஏதோ பேய் சாப்பிடுது உங்க வீட்டுல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு நம்ம சொன்னோம். பெருமானார் இடத்தில் தகவல் தந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னால் தெரியுமா? லஅல்லக்கும் ததஃபர்ரகூன், அநேகமாக நீங்கள் தனித்தனியா சாப்பிடுகிறீர்கள் என்று கருதுகிறேன். எங்கே பாயிண்ட் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து விட்டார்கள். லஅல்லக்கும் ததஃபர்ரகூன், நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்கள் என்று கருதுகிறேன். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் தனித்தனியாக தான் சாப்பிடுகிறோம். ஒரு 15 நாளைக்கு பரிசோதனைக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்க, 15 நாள் கழித்து உன்னிடத்தில் ஒரு சொல்லுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார். அந்த 15 நாட்களும் அவர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு 15ஆம் நாள் கழித்து வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது அது மாதிரி இல்லாமல் இல்லை, குறைந்த உணவு, நாங்கள் அத்தனை பேர்களும் சாப்பிட்டாலும் எல்லோருக்கும் திருப்தி கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சேர்ந்து உண்ண வேண்டும், உண்ணுவதிலிருந்து ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என சொல்லி, அல் பரக்கத்து அலல் ஜமாஅத், பரக்கத் எங்கே இருக்கிறது என்றால் ஜமாத்தில் இருக்கிறது. நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுமா? மனைவி எல்லோரும் சாப்பிட்ட, கணவன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும். மனைவி என்று சொல்லப்படுவள் மனைவி கணவன் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். முந்தி சாப்பிட்டால் அது ஒழுக்கக்கேடு என்பதாக சொல்லுகின்ற இந்த பெருமக்கள் அதே நேரத்தில் தங்களுடைய புதிய கலாச்சாரத்தை சொல்லும் பொழுது ஒரு பாட்டில் 2 ஸ்ட்ராவை போட்டுக்கொண்டு 2 பேர் உரிவதுதான் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கும் ஒரு ஆளாக. ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்னவென்றால், பெரும் சாப்பாடு சாப்பிடுவதாக இருந்தால் கூட சாட்டி பொட்டி எல்லாத்தையும் கொண்டாந்து வைத்துக் கொண்டு, சட்டியும் வைத்துக் கொண்டு, தாய், தாப்பன், அண்ணன், தம்பி, பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவது, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்பொழுதுதான் பரக்கத்து இருக்கிறது. மிக குறைந்த உணவை கொண்டு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நிரப்பமான மன திருப்தியை தந்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை பார்த்தால் வரலாற்றில் அப்படித்தான் காணப்படுகிறது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தட்டிலே சாப்பிடுவோம். ஒரே தட்டிலே சாப்பிடும் பொழுது ஒரு இறைச்சி துண்டியே 2 பேர் எடுத்து கெடுப்போம். ஒரே இறைச்சி துண்டு நான் ஒரு பக்கத்தில் பிரித்திருப்பேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பிடித்திருப்பார்கள். அப்படி பிடித்திருக்கும் போது பெருமானாருடைய ஆண்மை வேகத்திற்கு அந்த இறைச்சி துண்டு அந்த பக்கமாகத்தான் செல்லும், நான் எடுத்தால் வராது. உடனே நான் சொன்ன, தாலி யார சொல்லா, தாலி எனக்கு கொஞ்சம் விடுங்களேன், எனக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுங்களேன் என்று சொல்லி நான் அவர்கள் விட்டுக் கொடுத்த பிறகு அதிலிருந்து பீட்டு எடுத்தேன் என்பதாக அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ஒற்றுமை எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஒற்றுமை அப்படியே முழுசாக எல்லா இடத்திலும் ஒற்றுமைக்கு நாம் பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொய் என்று சொன்னாலேயே அலால் அனசுல்லாஹி அலல் கதிபி, பொய்யா அறவே உதவாது, சாபக்கேடு, யார் பொய் சொல்கிறார்களோ அவர்களுடைய சாபக்கேடு என்று திருக்குர்ஆன் சொல்லும். அப்படி சொல்லுகின்ற பொய்யையே 3 இடத்தில் பொய் சொல்லலாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார். 3 இடத்திலே. ஒன்று, யுத்தத்திலே பொய் சொல்லலாம். அல் ஹர்பு குத்அத்,
யுத்தம் என்றாலே ஏமாற்றுவதுதான். எனவே படை அங்கே வருவதை போன்று பாசாங்கு செய்துவிட்டு முன்பக்கமாக வந்து தாக்க வேண்டும். அது பொய்க்கு உரிய இடம் ஹர்பு என்பது. இரண்டாவதாக மனைவியிடத்திலே போய் சொல்லலாம். மனைவியிடத்தில் போய் சொல்லலாம். மனைவியிடத்தில் போய் சொல்லலாம் என்றால் அங்கு ஒரு யுத்தம் நடக்காமல் தவிர்ப்பதற்காக வேண்டும், அங்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மனைவியிடத்திலும் போய் சொல்லலாம். நாம் சேலை வாங்க செல்கிறோம், சாரி வாங்க செல்கிறோம், அவர்களுக்குத்தான் வாங்குகிறோம் சத்தியமாக. ஆனால் விலையை கொண்டு போய் என்ன விலை என்று சொன்னால் 300 ரூபாய் என்று சொன்னால் உங்களுக்கு சேரை எடுக்க தெரியாத உங்களை யாருங்க போக சொன்னா, என்னை விட்டிருந்தா 115 ரூபாய்க்கு நான் வாங்கி கொண்டு வருவேன் என்று சொல்வார். அந்த இரவு பெரிய லடாயாக இருக்கும். சாலை வாங்கி கொடுத்தும் கூட ஏன் நீங்கள் என்னை சொல்லாமல் வாங்கி வந்தீர்கள் என்பது பெரிய சர்ச்சையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் 110 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் தீதி, சத்தியமா நம்பு என்று சொல்லி நாம் ஒரு பொய்யை அடித்து விடலாம். ஏனென்றால் கணவன் மனைவி என்ற அன்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சமயங்களில் பொய் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். உன்னை விட அழகான பெண் உலகத்திலே இல்லை, எல்லா கணவன்மாரும் சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆனால் அந்த பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக வேண்டி, இது எதற்காக வேண்டி? குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். அவர்களும் நாமும் வாழ்க்கைப்பட்டு விட்டோம், வாழ்க்கப்படக்கூடாது, ஏதோ பட்டு தொலைஞ்சிட்டோம். மௌத்தாகி சொர்க்கத்துக்கு போறது வரைக்கும் எப்படியாவது அவளை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போயா சேரக்கூடாது, சேர்ந்து தொலைச்சிட்டு. ஆனால் சேர்ந்ததை விட்டுவிடக்கூடாது, எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அதுவரை நாம் அதை பற்றி பிடிப்பதற்காக வேண்டி என்ன முகாந்திரங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ, எப்படிப்பட்ட கீமியாமம் வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அவளும் செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே ஒற்றுமை நிலைக்கும். நிலைப்பதற்கு கட்டாய கடமையாக நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடிய தருணங்களில் மூன்றாவது தருணம் தான் இஸ்லாஹு தாத்துல் பைன். ரெண்டு பேரை ஒற்றுமைப்படுத்துவதற்காண்டி நாம் பொய் சொல்லலாம். ரெண்டு பேரை ஒற்றுமைப்படுத்துவதற்காண்டி, சிண்டு முடியறதுக்காண்டி அல்ல, ஒற்றுமைப்படுத்த. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ள ஒருத்தட்ட போய், என்னப்பா அவரை போய் நீ தப்பா நினைக்கிற, அவர் உங்க கூட பேசணும் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் தெரியுமா, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அவர் ஒண்ணுமே சொல்லல, இவர் கஷ்டம் விடுறார், உன்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கிறார் தெரியுமா, உன்னிடத்துல பேசணும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், அன்னைக்கு கூட உனக்கு சலாம் சொன்னாரா, நீ இன்னமும் பேசாமல் போய்விட்ட, அவர் சொல்லி இருக்க மாட்டாரு, இங்க இருக்க மாட்டார், சும்மா ஒன்னு அடிச்சு சொல்லணும். அடிச்சு ஆமாங்க, ஆமா நானும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன், அவசரப்பட்டிருக்க கூடாது இவர் என்று சொல்லுவார். இவர் ஒண்ணு சொன்னாரா 9 போய் அவசரம் ஊத்திக்கொண்டு, ஆக அங்கே எங்கேயுமே சேர்த்து ரெண்டுவரையும் சேர்த்து விடுறது வடைக்கு பொய்களை தாராளமா நாம் அர்த்தம். இஸ்லாம் பொய்யை அனுமதிக்கப்படாது, இந்த பொய்யை கூட சொல்லலாம் என்று சொல்லுகிறது என்றால் அந்த ஒற்றுமை எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்வது உண்டு. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டேட்மெண்டை சுட்டி காட்டினான். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு திருக்குர்ஆனில் சொல்லப்படுகிறது. நம்முடைய குர்ஆனுடைய விதி என்ன தெரியுமா? முந்திய வேதங்களுடைய சட்டங்கள் என்று சொல்லித்தரப்பட்டு நம்முடைய வேதத்தில் இது சட்டம் என்று மாற்று உத்தரவு போடப்பட்டால் தான் முந்தியது செல்ல. முந்திய சட்டங்கள் இப்படி, ஆனால் நம்முடைய இது இப்படி என்று மாற்று உத்தரவு தரப்பட்டிருக்கணும். மாற்று உத்தரவு தரப்படவில்லை, ஆனால் பழையதுதான் நமக்கு சட்டம், முந்திய வேதத்தில் உள்ளதான் நமக்கு சட்டம். இதுதான் திருக்குர்ஆன் நீதி. இந்த டிகிரியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டிற்கு செல்கிறார்கள். தூரிசனா காட்டிற்கு மலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக வேண்டி, வேதம் பற்றி வருவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். செல்லும் போது ஊருக்கு ஒரு தலைவர் வேண்டும் அல்லவா, ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைவராக நியமித்து விட்டு செல்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைவராக இருக்கின்ற நேரத்திலே ஒரு பெரிய குழப்படி நடக்கிறது. சாமிரி என்பவன் நகைகளை வாங்கி ஒரு தாளை கண்டு ஒன்று செய்து அதில் ஏதோ ஒரு மாயத்தை செய்தான், அதற்கு உயிர் துடிப்பு வந்து விட்டது. உடனே சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை தேடித்தான் சென்றார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் காட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அது இங்கே வந்து விட்டது. எனவே எல்லோரும் இதற்கு வழிபடுங்கள் என்று சொல்லி எல்லோரும் வழிபட ஆரம்பித்தார்கள். பாதி மக்கள் அதற்கு வழிபட ஆரம்பித்தார்கள். ஏகத்துவத்தினுடைய அடிப்படையாகிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவன், அவன் அரூபியானவன், அவனுக்கு உருவம் இல்லை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, பிறரால் அவன் சமைக்கப்படுவதும் இல்லை என்ற அந்த தத்துவத்தை மறந்து அந்த மக்கள் அதற்கு பாதிப்பவர்கள் வழிபட ஆரம்பித்துவிட்டார். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார். திரும்பி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய நிலைமை வந்து பார்க்கிறார்கள். மிகவும் மோசமாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கு மாற்றமாகவே, தௌஹீதுக்கு மாற்றமாகவே, எதுக்காக தான் போராடி வந்தாலும் அந்த போராட்டத்திற்கு மாற்றமாகவே ஒரு பகுதி பேர்கள் திசை திரும்பி போய் இருக்கிறார். நேர வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து கோபம் அந்த தலைவர் மேலதான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தாடி பிடிச்சிட்டார், உச்சி முடியும் பிடிச்சி தாடியும் பிடிச்சி குலுக்கிறார். என்ன பண்ண நீ,
ஒன்னு நான் தலைவனாக ஆக்கிட்டு போனேனே, என்ன பண்ண பார்த்தாயா, என்ன வணங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரத்த பைன பனி இஸ்ராயீல். திருக்குர்ஆனிலே 294வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறான். இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரத்த பைன பனி இஸ்ராயீல். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் போயிட்டீங்க, இந்த வழி தவறு நடந்துச்சு. வழி தவறினவுடனே நான் ஒரு சாராரம் மட்டும் கண்டிக்க ஆரம்பிச்சோம்னா சத்தியமா ரெண்டா பிரிஞ்சுவாங்க. கண்டிக்கப்பட்டவர்களும் ஒரு பகுதி, கண்டிக்கக்கூடிய நானும் எனக்கு ஆதரவான ஒரு பகுதி, ரெண்டா பிரிஞ்சுவாங்க. ரெண்டா பிரிஞ்சுட்டா திருப்பி மூசா வந்தாலும் அதை ஒற்றுப்படுத்த முடியாத ஒரு நிலையாகிவிடும். எனவே தப்பு நடக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை, தப்பை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டால் அது ஒன்றுபடுத்த முடியாது என்பதற்காண்டி நான் பேசாது இருந்தது உண்மைதான். பேசாது இருந்ததற்கு காரணம், இன்னி ஹஷீத்து அந்த குல பர்ரத்த பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயேலை 2 தூரம் ஆக்கி விட்டீரே, பனி இஸ்ராயேலை 2 தூரம் ஆக்கி விட்டீரே, ஒற்றுமை குழுவை ஏற்படுத்தி விட்டீரே என்று என்னிடத்தில் நீங்கள் குறைப்படுவீர்கள். அது இதைவிட பெரிய பிரச்சனையாகிவிடும். இப்பொழுது வழி தவறினார்கள், இது ஒரு பிரச்சனை. ஆனால் அப்பொழுது 2ஆக பிரித்து விட்டீரே என்று கேட்பீர்கள். அதற்கு நான் என்ன பதில் சொல்வது? எனவே 2ஆக பிரிக்காமல் இருந்தால் நீங்கள் ஒற்றுமைப்படுத்துவீர்கள் என்பதற்காக வேண்டி நான் இதை செய்தேன் என்று செய்தனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக சமுதாயத்தில் ஒரு பக்கத்தில் தவறு நடந்தாலும் கூட பரவாயில்லை, ஒற்றுமை வேண்டும். சமுதாயத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு திசையில போய்கிட்டு தான், போய் தொலைகிறான், ஒற்றுமை வேண்டும். எது எப்படி ஆனாலும் சரி, இஸ்லாம் என்று சொல்லுகின்ற போது அனைவர்களும் ஒரு கைக்கு பற்றி பிடிக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த ஒற்றுமையை பற்றி பிடிப்பதற்காக வேண்டி தவறு நடந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லுகின்ற ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறாக கற்றுத்தருகிறான். அதுதான் இங்கு சொல்லப்படுவது, பொய் கூட சொல்லலாம் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக. அப்படியெல்லாம் விளக்கம் தரப்பட்ட இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனது எப்படி? எதிரே ஒற்றுமை இருக்கிறது, சஃப்ல மட்டும் ஒற்றுமை இருக்கிறது. சஃப்ல நிற்கும் பொழுது நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வோம், எங்களிடத்திலே பாருங்கள் சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை. இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தாலும், நேற்றைய ஜனாதிபதி வந்து நின்றாலும் இருவரும் சமமாக நிற்பார்கள், நாங்கள் சமத்துவத்தை படைப்பிடிக்கிறோம் என்று வார்த்தை அளவிலே இந்த ஒற்றுமையை தான் சொல்கிறோம். இதை விட இருக்கிற கட்சிகளில் 32 கட்சிகள் தமிழகத்திற்கு 32 கட்சிகள் தமிழகத்திற்கு என்ற ரீதியில ஒற்றுமை பிளவுண்டு இருக்கிறோமே, இவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று எண்ணி பார்த்தோம். சஃபிலே ஒற்றுமை இருக்கிறது. கணேசத்துக்குரிய பெருமக்களே, சஃபு என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுக்கின்ற பொழுது, தொழுகையிலே அணிவகுக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி குழம்பாக மாறிவிடுவார்கள். ராணுவத்தை ஒழுங்குபடுத்துகின்ற கமாண்டர் எவ்வளவு கடுகடு என்ற முகத்தோடு வைத்திருப்பாரோ அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம சொல்லப்பட்டு விட்டதென்றால் கடுகென்ற முகத்தோடு அப்படியே வரிசைகளை பார்ப்பார். ஒரு விரல் முந்தி இருக்குமானால் உடனே அங்கே வந்து அவர்களை பிடித்து பின்னால் தள்ளுவார். ஒரு ராணுவ தளபதி ராணுவ வரிசையில் அங்கே துப்பாக்கியின் ஒரு முனையை நீட்டி இருந்தாலும் போதும் உடனே துப்பாக்கியை முட்டுக்காலில் அடிப்பாரே, அது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்வார். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஸப்புன்ன சுஃபுஃபக்கும் அவ் லா யுஹாரிஃபுன்ன அல்லாஹ பைன உஜூஹிக்கும், லா துஸப்புன்ன சுஃபுஃபக்கும் அவ் யுஹாரிஃபுன்ன அல்லாஹ பைன உஜூஹிக்கும். சஃப்களை ஒழுங்காக மரியாதையாக சரி செய்து கொள்ளுங்கள், இல்லையானால் உங்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாகும். சஃப்களை சரி செய்யுங்கள், இல்லையானால் உங்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாகிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இந்த ஹதீஸை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் கூட இது என்ன தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டின கதையாக அல்லவா இருக்கிறது. தென்னை மரத்துல தேள் கொட்டுச்சு, அதுக்கு காய்ச்ச வரும், அதுக்கு நெறி வீக்கம் ஏற்பட வேண்டும். பனை மரத்துல நெறி கட்டினா சம்பந்தம் இல்லாமலா இருக்கிறது என்று சொல்லுவோமே, அது போன்று வரிசையா இருங்க, இல்லைன்னா உள்ளத்துக்கு மத்தியில் பகமை ஏற்படுத்திடுவாங்க அல்லாஹ்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரிசையா நிற்பதற்கும் உள்ளத்துக்கு மத்தியில் பகமை ஏற்படுவதற்கு என்ன இருக்கிறது புரியவில்லை 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம். ஆனால் இப்பொழுது அதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் விஞ்ஞானம் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து நமக்கு கொடுக்கிறது. மனிதனுடைய உடலிலே மின் கதிர்வீச்சுக்கள், மின் கதிர்வீச்சுக்கள் என்று ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி மாயமான வேலையை செய்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மின் கதிர்வீச்சுக்கள், மின் கதிர்வீச்சுக்கள் என்றால் என்ன? கணியத்திற்குரிய பெருமக்களை, சராசரி நாம் அனுபவித்து வந்தது அதை இப்பொழுது விளக்கி கூறுகிறார்கள். விளம்பரத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தை நோக்காடலால் மிக பாதிக்கப்பட்டிருக்கும், காய்ச்சலாக முழுங்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் விக்ஸ் வேப்பராப் என்ற அந்த விளம்பரத்தை சொல்வார்கள். அப்படியே அள்ளி இந்த தாய் குழந்தையோட நெஞ்சிலே சேர்ப்பார்.
அப்படி அள்ளி தேய்க்கும் போது தொட்டெல்லாம் தடவ மாட்டான் நம்மள மாதிரி, அப்படி சட்னியை அள்ளி பூசின மாதிரி பூசுவான். ஏன்னா அப்பதான் சீக்கிரம் பாட்டல் காலியாகிவிடும், நாளைக்கு இன்னொரு பாட்டல் வாங்க முடியும் என்று சொல்வதற்காக விளம்பரம் என்ற ரீதியில அவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தடவுகின்ற பொழுது அவ்வளவு தடவுன மாதிரி நாம தடவுனா பிள்ளைக்கு பொத்து போயிடும். ஆனாலும் கூட விளம்பரம் என்ற ரீதியில அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லும்போது ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள், பாதி தாயினுடைய அரவணைப்பு, பாதி இந்த விஸ்வாசம். உண்மையிலேயே குழந்தைக்கு சுகம் கொடுப்பது எது தெரியுமா? அந்த தாய் வைத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு என் பிள்ளைக்கு என்னமா ஒன்னு ஆகாதுமான்னு சொல்றானே, அது பாதி குணப்படுத்துது. தாயினுடைய ஸ்பைசம், தாயினுடைய மின்கதிர் அணுக்கள் அந்த குழந்தையில் படுகின்ற பொழுது அதுவே பாதியை குணமாக்கிறது. இன்னும் பாதியைத்தான் விஸ்வாசம் குணமா. கணேசத்துக்குரிய பெருமக்களே, தொடுவதன் மூலமாக அதிசய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை நாம ரொம்ப நாளா தெரிஞ்சுதான் வச்சிருந்தோம். ஆனா அதை பகுத்தறிவது இப்பொழுதுதான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் என்ன நடக்கிறது? எவ்வளவு பெரிய மின் அதிர்ச்சிகள், எவ்வளவு பெரிய தவறான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. கணேசத்துக்குரிய பெருமக்களே, 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் கடுமையா காரணமா என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெரிய மனுஷனாக ஒருவன் போய் ஒருத்தன் தோள்ல தட்டி, தம்பி தம்பி, அவ்வளவுதான். உங்களுடைய கையில் உள்ள ஸ்பரிசத்தை அவனுடைய தோல்ல கொண்டு போய் தட்டி தம்பி தம்பி என்று சொன்ன உடனே அப்படியே அவன் கூடுவான். அப்படியே அவன் சமானம் பாரு, என்னங்க இந்த ஆள் இப்படி பேசுறாரு, ஆமா தம்பி எல்லாம் சரதா சரதா என்பதை அவனை தட்டி கொடுங்க. உடனே அவனை அப்படியே சாந்தப்படுத்தி விட முடியும். சாந்தப்படுத்துவதற்கு எது சக்தி வாய்ந்தது, எது செய்கிறது என்றால் நம்முடைய கையில் உள்ள அந்த தொடு உணர்ச்சி, தொட்டுணர்ச்சி, மின்காந்த அலைகள், அது பாய்ந்து அதை செய்து விடுகிறது என்பதை, அந்த மாயமான செய்திகளை இன்று உலகம் நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. விவரம் தெரிஞ்ச முதலாளி என்ன செய்வார்? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, வேலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால என்ன செய்யலாம் என்று நினைத்தவர் காலையில வேலைக்காரன் வர்றதுக்கு முன்னாலேயே போயிடுவார். வேலைக்காரன் வந்த உடனே தோல்ல தட்டி, என்னப்பா பிள்ளை விட்டுலாம் சத்தமா சந்தோஷமா இருக்கிறாளா, சந்தோஷமா இருக்கலாம், சுகமா இருக்கிறாளான்னு விசாரிப்பார். தோல்ல கை வச்சு புள்ளோட்டியெல்லாம் சுகமா இருக்கிறான்னு விசாரித்தோம்னா அவனுக்கு புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு என்னத்தையோ தரைய கட்ட போறாரு முதலாளி. அவனுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சாலும் கூட அவனால் மறுக்க இயலாது. சொல்லுவார், தம்பி இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு இந்த இவருடைய தொட்டு உணர்ச்சி அவனுடைய உடம்பிலே ஒரு பெரிய சக்தியை தந்து விடுது. அந்த சக்தி என்ன ஆகுதுன்னா அனைத்தையும் அவனை செய்ய தூண்டி விடுகிறது, செஞ்சு முடித்து விடுவான். அவன் முதலாளி இவர் என்னவோ கெஞ்சார் என்று சொன்னாலும் கூட அவன் அதை செய்யாமல் இருக்க மாட்டான், அனைத்தையும் செய்து தீர்த்து விடுவான். ஏனென்றால் அவனுடைய உடம்புக்கு பூஸ்ட் எது தெரியுமா, வைட்டமின் எது தெரியுமா, அவருடைய பரிசம். அந்த முதலாளி என்ற கரம் தொழிலாளி என்ற மேனியோடு டச் படுகின்ற பொழுது அந்த டச் பதாக இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, டச் போருடைய சக்தியை இஸ்லாம் மிக வெகு காலத்திற்கு முன்னாலேயே சொன்னது. அதுதான் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் மசீஹ். ஈசா மசீஹ், மசீஹ் என்றால் தொடுகோர் என்பது பொருள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தொற்றுணர்ச்சி மிக படு பயங்கரமாக இருந்தது. சும்மா தொட்டா போதும் கண்ணில்லாதவனுக்கெல்லாம் கண்ணு வந்துடும், தொட்டா போதும் தொழுநோயை குணமாக்கிடுவார், தொட்டா போதும் உயிர்த்தம் கூட உயிர் பெற்று எழுதுவார், தொட்டா போதும் களிமண் கூட உயிர்க்கும். தொடு சக்தியிலே அவர்கள் பிரமாதமானவர்கள். சிலருக்கு கவி ஆற்றலிலே ரொம்ப இயற்கையான கவி வந்துடும், தொட்டதெல்லாம் அவருக்கு கவியா வந்துடும், பிறவி கவிஞர் என்று சொல்கிறோம். அது போன்று பிறவி தொற்றுணர்ச்சி, சராசரி மனிதன் இருக்கக்கூடிய தொற்றுணர்ச்சியில 1000 மடங்கு அதிகமாக அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. தொட்டாலேயே எல்லாம் குணமாகிவிடும் என்று சொல்கின்ற நிலையில் அந்த தொடு சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்பதை நாம் முயற்சி காட்டினோம். ஆனால் அதை பிரிச்சி பாகுபட்டு உணர முடியவில்லை. இன்றுதான் அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அந்த ரீதியிலே சிந்திக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சரியாக ஆக்குங்கள், இல்லையானால் உள்ளங்களுக்கு இடையே குலவு விட்டுவிடும். அப்படி நின்றீர்களையானால் என்னாகும்? ஒருவருடைய தோல் ஒருவருடைய உரசோடு உரசுகின்ற பொழுது இந்த மானசீகமாக இறைவனுடைய வழிபாட்டிலே ஒரு தோளோடு ஒன்றாக ஆன்மீக ரீதியிலே ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய ஒற்றுமை, பலமான ஒற்றுமை ஏற்படும். ஆனால் தோளும் தோளும் ஒட்டினால்தானே ஃபேன் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கூட்டம், ஃபேன் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கூட்டம். மற்ற இடத்தில் பார்த்தால் 2க்கு மத்தியிலே ஒரு ஜானி இடவழி இல்லை, தோளோடு தோல் ஒட்ட வேண்டும். அதனால்தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மக்களையாக இருப்பார்கள். மிகவும் கமாண்டர்ஷிப் போன்று ஒவ்வொன்றையும் அலட்டி வரிசைப்படுத்துவதில் மிக நெறிப்படுத்துவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் அக்கறை எடுத்துக் கொள்வார். ஆக இந்த தோல் ஒட்டுகின்ற பொழுது ஒருவரோடு ஒருவருடைய
மாய வலை விண்ணப்பட்டு உள்ளம் இறுக்கமடைந்து விடுகிறது, ஒற்றுமையாகி விடுகிறது. இப்படி அவர் அடுத்த நாள் வந்து அடுத்த சஃபிலே இருக்கும் பொழுது இவர் பெற்ற அந்த இணைப்பு, எல்லோரோடும் பெற்ற அந்த இணைப்பு, அதை மற்றவர்களுக்கு அது பாசிக்கின்றார். அடுத்த பள்ளிவாசலுக்கு சென்றாலும் கூட இந்த இணைப்பு பலமாகிறது. எனவே மக்கள் எல்லாம் ஒரே நிலையில் இஸ்லாமினுடைய உள்ளங்கள் எல்லாம் கட்டி பிணைக்கப்படுகிறது. அப்படி இல்லையானால் உங்களுக்கு மத்தியிலே சண்டை வந்து விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கணேத்திற்குரிய பெருமக்களே, ஒற்றுமையினுடைய உயர்வை இஸ்லாம் சொன்னதை போன்று உலகத்தில் எவருமே சொல்ல. எத்துணைதான் அவர்கள் ஞானமான கருத்துக்களை ஒற்றுமைக்காக சொன்னாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று உலகத்தில் எவரும் சொல்லவில்லை. ஒற்றுமை இல்லாதனால் இழப்பை ஏற்படுகின்ற இழப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று நமக்கு யாருமே சுட்டிக்காட்டவில்லை. ஒற்றுமை இல்லாதனால் ஏற்படுகின்ற இழப்பு. மன் ஷஸ்ஸ அனில் ஜமாஅத்தி ஷுஸ்ஸ ஃபி ஸகர். ஒரு ஜமாத் என்ற கட்டுக்கோப்பிலிருந்து ஒருவர் விலகுவாரேயானால் மறு உலகத்தில் அவருக்கு நரகம் தரப்படுமானால் தனிமை சிறையிலே அடைக்கப்படும், தனிமை நேரம் தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜமாத் என்ற அந்த கட்டுக்கோப்பு அதிலிருந்து ஒருவர் விலகுவாரேயானால் அவர் மறு உலகத்திலும் நரகத்திலையும் தனியாக விடப்படுவார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! மனிதனுக்கு தனி நரகம் என்பது, தனிமை சிறை என்பது இவ்வளவு கொடுமையானது. அவனுக்கு வேறொரு பாவம் செய்யவில்லை, ஜமாத்தை விட்டு விலகினான் என்று விட்டத்திற்கான இவ்வளவு பெரிய தண்டனை. உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி. இந்த லைலத்துல் கத்ர் அற்புதமான நாள், 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு நன்னாள். இது என்றைக்கு என்று தெரிந்திருந்தால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்றைக்கு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பிந்திய பத்திலே உள்ள ஒற்றை நாட்களை தேடுங்கள். பிந்திய பத்திலே உள்ள ஒரு நாளே விழிக்கிறது பிற்பாடா இருக்குது, இதுல 5 இரவுகள் விழிக்க வேண்டுமா என்று இன்று நாம் வெறும் சங்கடத்தை ஆண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் இதை சொல்லாமல் ஏன் விட்டார்கள்? சொல்ல வேண்டியதுதானே, சொன்னா அவங்களுக்கு என்ன கரைஞ்சு போகுது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சொல்ல வந்தார்கள். நம்மிடத்தில் உள்ள சண்டை தான் அது சொல்ல விடாமல் ஆக்கிவிட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்றால் என்னைக்கு என்று சொல்ல வந்தேன். லைலத்துல் கத்ர் என்பது என்றைய நாள், 21 27 எது என்று சொல்ல வந்தேன். நான் வர்ற நேரம் பார்த்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டவனே அவர்களுக்கிடையே நான் சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்தேனா அதுல அந்த ஞானம் எனக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது, என்னிடமிருந்து அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொல்லத்தான் வந்தேன், ஒரு நோக்கோடு வந்தோம், ஒரு குறிப்பிட்ட கருத்தை நோக்கி சொல்வதற்காக வந்த நேரத்திலே வேறு சிந்தனை வந்தவுடன் அது அப்படியே என்னை விட்டு உயர்த்தப்பட்டுவிட்டது. இவர்கள் பட்ட சண்டை தான் இந்த லைலத்துல் கத்ர் உயர்த்தப்பட்டதற்கான ஒரு காரணம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ர் என்று தெரிந்திருந்தால் எத்தனை அடியார்களுக்கு பொது மன்னிப்பு கிடைத்திருக்கும் என்று தெரிந்திருந்தால் எத்தனை மக்கள் அதை விதமாக கருதி இருப்பார்கள். ஆகா, எத்தனையோ மக்களுக்கு அந்த வாய்ப்பு வருஷம் இல்லாமல் போயிருச்சே. அந்த நேரத்தில் சண்டை போட்டவங்க பாலாப்பணம் சொல்லக்கூடாது, சஹாபாக்களா இருக்கிறாங்க. சண்டை போட்டாங்களே, சண்டை போட்டதுனால அல்லவா இது பறந்து விட்டது. சண்டை போட்டதனுடைய விளைவை நாம் இதை விடவும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிகின்ற வேளையில அவருடைய வீட்டை சுற்றி எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று சொல்வார்கள், ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் சில குறிப்புகளை எழுதித்தருகிறேன். ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் சில குறிப்புகளை எழுதுகிறேன். ஆதாரப்பூர்வமான சஹீஹ் புகாரியிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், நீங்களே பலவீனப்பட்டு போய் இருக்கிறீர்கள், இந்த நேரத்தில் எழுதிக்கிட்டு வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, உங்களுடைய திரு வாக்கு இருக்குது, இதுக்கு மேல என்ன ஆகப்போகுது, அதனால் நீங்கள் பேசாம அமைதியாக இருங்க யார சொல்லலாம் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்றார். உமருக்கு பெருமானாரின் மீது ஆர்வம், பெருமானாருக்கு சங்கடம் வந்து விடக்கூடாது, அவர்களுக்கு இந்த நேரத்திலே டென்ஷன் ஆகக்கூடாது என்ற ஆதங்கத்தில் யார சொல்லலாம், ஒண்ணு வேணாம், இருக்கிறது போதும், நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார். குடும்பத்துல வேற அவங்கதான் எழுதி தர்றேன்னு சொல்றாங்களா, நீ ஏயா குறுக்க நிக்கிற, அவங்க எழுதி தர்றேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஏன் குறுக்க இருக்கிறீங்களா என்று வேறொரு சத்தம் போட்டார். உமரில்லா சார்பிலிருந்து சொல்லாவுக்கு பலவீனங்கிறதுக்காக நித்தனா உமரில்லா இப்படி சொல்றா, ஏன் நீங்க அவங்களை தப்பா நினைக்கிறீங்க என்று. நான் யார் தப்பா நினைச்சேன், அது ஒரே சந்தடி ஆனவனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமுவாண்ணி இடத்த காய்வு, ஒரு நிறைய இடத்துல சண்டை போட்டு கூடாது, எல்லாம் ஓடுங்க என்று சொல்லிவிட்டார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அர்-ரஸியத்து குல்லர் ரஸியத்தி மஹால பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைன ஆயிஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர் எழுதி கொடுப்பதற்கு மத்தியிலே எது தடையாக இருந்ததோ அது நான் அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பெரிய அழிவு. அந்த எழுதி கொடுத்திருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது.
ஆரம்ப அரசியலில் இருந்து உலகம் அழியும் பரியந்தம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் அன்று சண்டை போட்டதின் காரணமாக அந்த விளக்கம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. கிடைக்காமலே போய்விட்டது. இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒற்றுமை என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் அதற்கு பின்னணியில் ஒன்று இருக்கிறது, விட்டு கொடுக்காமை. ஒட்டுக் கொடுக்காமை. ஒருத்தரை கூட்ட ஒற்றுமைக்கு வர தயார், எல்லாரும் என் பக்கம் வாங்க. ஒற்றுமைக்கு நான் வர தயார், எல்லாரும் என் பக்கம் வாங்க. இப்படி ஒவ்வொரு சொல்றாங்க. யார் பக்கம் நான் வர தயார் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் போனதன் காரணத்தினால்தான் ஒற்றுமை இல்லாமல், ஒற்றுமையினுடைய அடிப்படை விட்டுக் கொடுத்தல் என்பது இல்லாமல் போய்விட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாவற்றிற்குமே வழிகாட்டுகிறது. அற்புதமான ஆரம்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப குடிமக்கள் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். அது அடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே அரசியல் நடவடிக்கையில் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கையில் அவர்கள் இறங்குகிறார். எல்லாரும் எதிர்பார்த்திருந்தது அபூபக்கர் சாந்தமானவர், ரொம்ப பொறுமையான ஆடு, அவரை ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்தார். என்ன நடவடிக்கைன்னா, ஜகாத் தரமாட்டேன்னு சொன்னவங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்து வந்த ஒரு ஆட்டை தரமாட்டேன் என்று சொன்னாலும் நான் உடனே யுத்தம் செய்வேன், அவனை சாகடிப்பேன் என்றார், போர் பிரகடனம் செய்வேன் என்றார். இது ஒரு கடுமையான நடவடிக்கை. ஜக்காத்து தராதவனையும் போர் தொடுப்பேன், ஜக்காத்து தராதவனை வெட்டி எறிவேன் என்பதாக உத்தரவு போடுகிறார். இரண்டாவது, அந்த நேரம் பார்த்து முசைலமத்துல் கஸ்ஸாப் என்பவன் பொய் நபி, ஒரு நல்ல மார்க்கெட்ல ஒரு நல்ல சரக்கு வந்தாலே பின்னாலே டூப்ளிகேட் சரக்கு வந்துடுறது பழக்கம். நல்ல சரக்கு வருதுனாலே பின்னாலே டூப்ளிகேட் வந்து சேர்ந்துடும். நீ 100 ரூபாய் கொடுக்குறியா, நான் 10 ரூபாய்க்கு அதே சரக்கு தர்றேன் என்று பின்னால் விற்பது பழக்கம் அல்ல. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே டூப்ளிகேட் நபி என்று சிலர் இருந்தார்கள். அதிலே முசைலமா என்று ஒருவன், அவன் நான் நபி இறந்து விட்டார், நான் தான் நபி என்று அவன் யமாமா என்ற நாட்டின் தலைமையாக கொண்டு அவன் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதற்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிகின்ற பொழுது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை, அதாவது பெருமானாருடைய பேரப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே 40,000 வீரர்களை ரோமானிய பேரரசை நோக்கி வழி அனுப்ப வேண்டும், படையெடுத்து அனுப்ப வேண்டும் என்று பெருமானார் முடிவு செய்திருந்தார்கள். வஃபாத் ஆகவில்லையானால் அது நடந்திருக்கும். வஃபாத் ஆகிவிட்ட காரணத்தினால் அது அப்படியே தடைபட்டு நின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அவருடைய தலைமையிலே பெருமானார் ஆசைப்பட்டதை போன்றே 40,000 படைவீரர்கள் உடனடி புறப்பட்டு செல்லவும் ரோமானிய நாட்டை நோக்கி சென்று அங்கு சென்று யுத்தம் செய்யும் என்று உத்தரவையும் பிறப்பிக்கிறார். ஆக 3 காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் எந்த உமர்? அபூபக்கர் ஆட்சிக்கு வரவில்லையானால் அடுத்த ஆட்சிக்கு தகுதியான மனிதர் மட்டுமல்ல, எனக்கு பிற நபி கிடையாது, நபி இருக்குமானால் உமர் தான் இருந்திருக்க வேண்டும் என்று பெருமானாரால் நபினா நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர். அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட உமர். உமர் நல்லது கெட்டது என்று பார்க்க மாட்டார், அவர் நேர்மையாக நடப்பார் என்று பெருமானார் காலத்திலேயே ஃபாரூக் என்று பட்டப்பெயரும் சுடப்பட்டது. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே. அபூபக்கர் அவர்களே, கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். நீங்கள் ஜக்காத்து தராதவனை கொலை பண்ணுவேன்னு நீங்க சொல்றீங்களே, இது நியாயம்தானா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மறுத்தான் என்றால் அவனை கொல்லலாம். ஆனால் தொழுகாமல் இருப்பதற்காக கொல்லுதல் என்றால், அது ஜக்காத் தராமல் இருப்பதற்காக கொல்லுதல் என்றோ முடிவெடுக்க கூடாது. இது கொஞ்சம் யோசியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்லுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்து வந்த ஒரு ஆட்டு குட்டியை போலும் தரல் என்றாலும் நான் அவனிடத்தில் போர் தொடுக்கத்தான் செய்வேன் உமரே என்று மட்டுமாறாலும் சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், முசைலமா ஒரு பக்கத்தில் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், அவனை நோக்கி நாம் படையெடுத்து அவனுடைய கூட்டத்தை அடக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற வேளையில ரோமை நோக்கி 40,000 படைகள் தேவைதானா? அது கொஞ்சம் அவகாசம் கழித்து அதை செலுத்தலாமே. உஸாமா, அதுவும் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பிள்ளை, உஸாமா தலையில் அதை அனுப்ப வேண்டுமா? நீங்கள் யோசிக்க வேண்டியதானே என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அஜப்பாரன் ஃபில் ஜாஹிலியத்தி ஹவ்வான் ஃபில் இஸ்லாம், அஜப்பாரன் ஃபில் ஜாஹிலியத்தி ஹவ்வான் ஃபில் இஸ்லாம்.
ஜாகிலியத்தான காலத்திலே மிக ரோஷமாக இருந்த அபு உமர் இன்று கோழையாகிவிட்டாரா? அறியாமை காலத்தில் ரோஷமாக இருந்த உமர், இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத நேரத்திலே நீதி நேர்மைக்காக வேண்டி போராடிய உமர் இன்று கோழையாகிவிட்டாரா? என்று இது நடந்தது என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உமர் எல்லாம் தலை குனிந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த மூன்றும் நடக்கத்தான் போகிறது. பெருமானார் எதை ஆசைப்பட்டார்களோ அது நிச்சயமாக நான் நடத்தித்தான் தீர்வேன். உசாமா தலைமையை 40,000 பேர் ரோம் நோக்கி செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றித்தான் தீர்வேன். முசைலமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்யினை நான் கொட்டத்தி ஒடுக்காமல் இருக்க மாட்டேன். உள்நாட்டு மக்கள் கலவரம் செய்வார்களே, ஆனால் அதை நான் ஒடுக்காமல் இருக்க மாட்டேன். மூன்றும் நடக்கத்தான் போகிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். நம்ம நாடா இருந்தா என்ன ஆகிருக்கும்? உடனே தனி ஒரு கொடி உமர் பிடிச்சிட்டு என் பின்னால வர்றவங்க வாங்க. இதுதான் இடம். நான் இவ்வளவு சொல்றேன், நிலைமையும் உண்மையாக இருக்கிறது. இப்படி இருக்கல, இப்படி அபூபக்கர் அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பதாவது வேண்டாம், வாருங்கள் என் பின்னால் என்று நம் நாடாக இருந்தால் 2 கட்சி, உமருக்கு ஜே அபூபக்கருக்கு ஜே என்று கூறினார். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அடங்கி போனார்கள். அப்படியே அடங்கி போனார்கள் மட்டுமல்ல, ஹஜ்ரத் அபூபக்கருக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார். போர்ஸாக எல்லா ஒத்துழைப்பையும் செய்தார். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நம்முடைய மூத்த குடிமக்கள் நமக்கு பழக்கின்றது. ஏன் நம்மிடத்தில் இல்லாமல் போனது? நம்முடைய ரத்தத்தில் இல்லாமல் போனது. ஒரு சிறு தொழில் கூட விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. நீ வேண்டாம் கடையை பிரிச்சுக்கோ, உனக்கு எனக்கு சம்பந்தம். இந்த ரத்தத்தில் ஊறிய அந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை என்று போனது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு விட்டுக் கொடுத்தார்கள் மட்டுமல்ல, முழு ஒத்துழைப்பையும் செய்தார்கள். ரோமானிய படை எடுப்புக்கு அவர்கள் செய்த ஒத்துழைப்பு சாமானியமானதல்ல. பின்னர் ஒரு நாள் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு அபூபக்கர், அபூபக்கருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தா. நான் கூட கொஞ்சம் கோடையா போயிட்டேன். அவங்க அன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங்கா முடிவெடுத்து போய்தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த சட்டங்கள் எதையும் தளர்த்தி விட முடியாது என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இல்லையானால் உமர் அபூபக்கர் ஏமாறி ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அபூபக்கர் ஏமாறி அல்ல. ரசூலுல்லாஹ் காலத்தில் எது இருந்தோ அது நிச்சயமாக சட்டம் தான். அதில் ஒரு இஞ்சி அளவும் கூட யாராலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கு மட்டும் அவர்கள் கொஞ்சம் கலந்திருப்பார்கள், ஆனால் சட்டமே பலகீனப்பட்டு போயிருக்கும். பின்னால் உணர்வார்கள் அதற்கு உமர் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது போன்று எத்தனை வரலாறுகள் சொல்ல முடியும் விட்டுக் கொடுப்பதனுடைய சிறப்பை பற்றி. ஒருத்தர் சண்டை போட்டு பேசாமல் போறார்னா முதல்ல சிறப்பு யார் தெரியுமா? முதல்ல போய் வலிய சலாம் சொல்லுவோம். சண்டை போட்டு போறார், நம்ம போய் வலிய சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகமான நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தந்த ஒன்று. ராத்து சலாத்தில் இந்த ஒரு யுத்தம், ஒரு சின்ன படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார்கள். 300 பேர் கொண்ட ஒரு 400 பேர் கொண்ட வீரர்கள். அதற்கு ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை தளபதியாக கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள். 400 பேர்கள் கொண்ட படை. அங்கு போய் பார்த்தால் எதிரிகள் கொஞ்சம் அதிகமான நபராக தெரிகிறது. உடனே அவர்கள் பெருமானாருக்கு தகவல் அனுப்புகிறார்கள், யார சொல்லா எதிரிகள் அதிகமாக இருக்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு 3000 பேர்கள் கொண்ட அடுத்த படையை அனுப்புகிறார். முதலில் 400, மறுபடியும் 3000. இந்த 3000த்திற்கு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2 படை ஒன்று சென்றது. இப்பொழுது 3400 ஆகிவிட்டது. 3400 ஆகிவிட்டது. ஆனால் தளபதி 2 பேர். 400க்குள்ள தளபதி அம்ர் இப்னு ஆஸ், 3000க்குள்ள தளபதி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு. இப்ப ரெண்டும் சேர்ந்த படைக்கு யார் தளபதி? அபூ உபைதா சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் நீங்கள் விட்டுக் கொடுங்கள், 400 பேருக்கு தளபதியாக இருந்தீர்கள், விட்டுக் கொடுங்கள், நான் தளபதியாக இருப்பேன். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்றார். நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்றார். உடனே அபூ உபைதா சொன்னார்கள், அப்படியானால் நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீங்கள் தளபதியாக இருங்கள். அப்படியானால் நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீங்கள் தளபதியாக. எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். அவர் தலைவர், மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லையா? நீங்க யாரும் ஒரு தலைவர் ஒத்துக்கோ, நான் பின்னார் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இன்று இருக்குமானால் ஒன்றுபடுவோம். எவ்வளவு பெரிய சாதனையை நாம் சாதிக்க முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, ஒன்றுபடாத காரணத்தினால் ஏற்படுகின்ற விளைவு நமக்கு தெரிந்தது. ஒரு சமயத்திலே கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சகட்டமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு சின்ன அசைவு கூட யுத்தத்திற்கு பாதிப்பை தந்துவிடக்கூடிய வேகமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு ஒரு தபால் வருகிறது. உமர் ரலியல்லாஹு ஒரு தபால் வருகிறது. அந்த தபாலிலே காலித் பின் வலீத் தளபதியில் இருந்து நீக்கம் செய்யப்படுகிறார்.
அபு உபைதா தளபதியாக நியமிக்கப்படுகிறார் என்று உத்தரவு. காலிதின் வழியில் உக்கிரமாக பொறித்துக் கொண்டிருக்கிறார். அந்த யுத்தம் வெற்றியா தோல்வியா சாவா வாழ்வா என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில ஜனாதிபதி ஒரு சவால் வருகிறது. உடனடியாக காலிதுல் வலீத் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அவசர சட்டம் உடனடியாக அபு உபைதா தளபதியாக நியமிக்கப்படுகிறார். சவால் தளபதிக்கு வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. நான் ஒரு சிறந்த ராஜதந்திரி, மிகச்சிறந்த யுத்தத்தை செய்யக்கூடிய வீரர், நல்ல தளபதி. அபு உபைதா அப்பாவை ஒன்றும் தெரியாதவர், யுத்தம் தானே ஆனாக்காம நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இந்த தளபதி தன்மை கொடுக்கிறதா என்று கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அப்படியே கொடியை தூக்கி அபு உபைதாவுடைய கையிலே கொடுத்தார்கள். வரலாறு சொல்லுங்கள். விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையிலே மிகச் சிறந்து வழங்கினார்கள் நம்முடைய மூத்த குடிமக்கள். அபு உபைதாவுடைய கையிலே கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விரும்பினால் யுத்தம் வெற்றியாகத்தான் ஆனது. அதன் பிறகு அதில் ஜனாதிபதி இடத்திலே போய் எல்லாரும் கேள்வி தொடுத்தார்கள். ரொம்ப உக்கிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த தளபதி மாற்றம் தேவைதானா? காலிதின் வழியில் என்ன தப்பு பண்ணினார்? ராணுவ அந்த தளபதி தன்மையிலே ஏதாவது தவறு பண்ணாரா? என்ன காரணத்தினால தளபதி நீக்கம் செய்யப்பட்டது? அவர்கள் ஆலோசனை செய்வார்கள். அப்படி ஆலோசனை செய்த பொழுது ஹஜ்ரத் உமர் எல்லாத்தையும் சொன்னார்கள், இல்லை, காலிதின் வலீது எங்க போனாலும் வெற்றி தான் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். காலிதின் வலீது வெற்றி தருபவர் அல்ல, அல்லாதான் வெற்றியை தருபவர் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த தளபதி மாற்றம். அல்லாஹ் நாடுனா ஒன்றும் தெரியாத அபூ உபைதாவை கொண்டு கூட வெற்றியை தர முடியும். வெற்றியை தருவது காரிய சித்தி என்பது மனிதன் கையில் அல்ல, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. எனவே காலிதின் வலீத் கலந்து கொண்ட இடமெல்லாம் ஷைஃபுல்லா அவர் அல்லாஹ்வுடைய வாழ், கலந்து கொண்ட இடத்தில் எல்லாம் வெற்றி, வெற்றி புறவி என்று அவருக்கு நீங்கள் பேசிவிட்டார்கள். அல்லாஹ் நாடினார் அபூ உபைதாவை கொண்டு வெற்றி தருவான் என்ற ஒரு ஆன்மீக ரீதியில் உள்ள விளக்கத்தை சொல்வதற்காக நான் நினைக்கிறேன். எதற்காக செஞ்சு விட்டு போறார்கள். ஆனால் எப்படி ஒரு மனம் வந்தது? ஒரு மிகச்சிறந்த ஒரு தளபதியினால் காரியமே ஆற்ற தெரியாத ஒருவர் கையிலே கொடியை கொடுப்பதற்கு எப்படி மனம் வந்தது என்றால் அதான் இஸ்லாமிய பாரம்பரியம். அந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தில் ஊறிய நாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை ஏன் இப்படி சென்றிருக்கிறோம்? இதனால் நாம் அடைந்த தோல்விகள், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரசியல் கட்சிகள் அனைத்தும் நம்மை கருவேப்பிள்ளை போன்று பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு அருமையான சந்தர்ப்பம். அவர்களை எல்லாம் அழைத்து தலையிலே ஒரு தொப்பி கவுத்தி நோன்பு கஞ்சி என்ன போதிக்கிறார்களோ எதற்காக செய்கிறார்களோ என்று தெரியவில்லை, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் அதனால் என்ன கண்ட பலன் என்ன? இதற்கு காரணம் என்ன என்றால் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை இல்லாதனால் இழிவு அடைந்ததை நம்முடைய சமுதாயத்தை கொண்டு உதாரணம் காட்டுவதை போன்று வேற எதையும் உதாரணம் காட்ட முடியாது. சராசரி மக்கள், துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லி அவர்களும் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வேன்களையும் கார்களையும் போட்டுக் கொண்டு வந்து எங்கு கூடினாலும் சென்னையில் தான் கூடுகிறார்கள். உடனே தலைமையகத்துக்கு வந்து குடிபிடிக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்கிடையும் ஒற்றுமை ஏற்பட முடியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களுக்கிடையும் ஒற்றுமை ஏற்பட முடியுமா? இவர்களுக்கிடையும் சங்கம் இருக்கிறதா? இவர்களும் ஒன்றுபட்டு காரியத்தை சம்பாதிப்பார்களா, சாதிப்பார்களா என்று ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் ஒன்று கூடி இன்று கொடி பிடித்து தங்களுடைய கோஷத்தை வெற்றி கொண்டு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் கோரிக்கையை நிறைவு செய்ய முடியாத அளவிற்கு சின்ன பின்னப்பட்டுவிட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். என்றுதான் இந்த சமுதாயத்துக்கு ஒற்றுமை வருமோ? நான் அதற்குத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது பேசியும் பயனில்லை, பேசாமல் இருந்தாலும் பயனில்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த தத்துவம் அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்திலே ஒற்றுமையை சொன்னதை போன்று வேற எங்கேயும் சொல்லவில்லை. நாம் நடாக சொல்லலாம். தொழுகையிலே ஒற்றுமையோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை, வீட்டிலே தொழுதால் 1 மடங்கு நன்மை. இங்க என்ன புதுசா என்ன நடந்துற போகிறது? வழியாக்கல்ல தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும், வீட்டில் தொழுதா கொஞ்சம் பக்தியா தொழும், தனியா இருக்கிறதுனால. வீட்டில் தொழுதா தனியா தொழுறதுனால கொஞ்சம் பக்தியா தொழும். ஆனா இங்க வந்து என்ன புதுசா என்ன நடந்துவிட போகிறது? ஜமாத்தோட சேர்ந்ததுனால என்ன புதுசா கிடைக்கிறது? இல்லை, அந்த ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஒன்றுக்கு 27 மடங்கு நன்மை தருவதா அல்லாஹ் வாக்களிக்கிறார். ஒரு ரிவாயத்தில் 25 என்று இருந்தாலும் கூட 27 மடங்கு 26 பரிசுல எதுக்காக தர்றான்? ஒற்றுமைக்காக நீதான் தரும், வேற எந்த சந்தேகமும் இல்லை. நோன்பு எடுத்துக்கொண்டாலும் நோன்பு தனித்தனித்தான் வைக்கிறோம், இருந்தாலும் அதிலும் ஒரு ஒற்றுமை. நாம் நோன்பு திறக்கின்ற வேளை ஒன்றாக, நம்முடைய நோன்பு திறக்கின்ற வேளை நாம் தனித்தனியாகத்தான் அந்த நோன்பை வைக்க வேண்டும். அந்த நோன்பில் முடிச்சு போடுவதற்கு வழியே இல்லை, ஒற்றுமைக்கு இங்க வழியே இல்லை. ஆனால் அதில் கூட நோன்பு திறக்கின்ற வேளையில எல்லாரும் ஒன்றுபடுகின்ற அந்த காட்சி, நோன்பு வைக்கின்ற நேரம் எல்லாரும் ஒன்றுபடுகின்ற, அதன் மூலமாக நமக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சி. ஜகாத்திலையும் ஒற்றுமைதான்.
ஜக்காத்துடைய மூலக்கருவே ஒற்றுமைதான். ஜக்காத் என்று சொன்னால் ஒரு பணக்காரன் தன் வீட்டில் உள்ள சுற்றி இருக்கின்ற 40 ஏழைகளுக்கு அவன் வாழ்வளிக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு ஒன்று என்றால் அந்த 40 ஏழைகளும் கூடி வருவார். ஒரு பணக்காரன் அவனை சுற்றி உள்ள ஒரு 40 ஏழைகளுக்கு அவன் வாழ்வளிப்பானே, ஆனால் அந்த அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து என்றால் 40 பேரும் கலந்து வருவார். அதனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையான ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது என்பதற்குத்தான் ஜக்காத்தி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜை பற்றி சொல்லவே தேவையில்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அற்புதமான விடயம் ஒருவர் அழகாக ஹஜ்ஜினுடைய பயனிலை செய்தார். தவாப் செய்து கொண்டிருந்தோம். எதிரியினுடைய நகம் என் காலில் பட்டு ரத்தமாகிவிட்டது. ரத்தமான உடனேயே நான் அவரை பார்த்து கோபமாக என்ன இப்படி செல்கிறீர் என்று நான் அவரை பார்த்து கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நீ தான் பொறுமையா இருக்க கத்துக்கிறணும். பொறுமையா இருக்க கத்துக்கிறதுல இங்க வந்திருக்க. பொறுமை எப்ப நடக்கும்? யாரும் அடிக்கும் பொழுது பிடிக்கும் பொழுதுதான் பொறுமை. நீ தான் பொறுமையா இருக்கும், ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு சென்றார். யார் சொல்கிறார்? யார் தன்னுடைய நகத்தினால் காயத்தை ஏற்படுத்தினாரோ அவர் சொல்றார், இங்கு எதுக்கு வந்த, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த? பொறுமையை சம்பாதிப்பதற்கு தான் வந்த. அதனால என் கால் பட்டு ரத்தம் வந்தாலும் நீ பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்காமல் நீ என்னிடத்தில் வந்து ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்டார். ஆம், அங்கே பார்த்தீர்களே, ஆனால் எவ்வளவு பெரிய சண்டை இருக்கிறோம். ஹாஜி ஹாஜி ஹாஜின்னு சொன்னா அப்படியே கூட்டவுடா போகக்கூடிய அந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமையின் பலத்திற்காகத்தான் ஹஜ்ஜை அல்லாஹ் வழிகாட்டி காட்டுகிறார். நோன்பை நமக்கு தந்திருக்கிறார். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்முடைய கலிமாக்கள். ஒருவர் துபாய்க்கு போனோன்னு சொன்னாரா, இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, பாங்கு மட்டும் தான் நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி சொல்றாங்க, பாங்கு மட்டும் தான் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சொன்னாங்க என்று சொன்னாங்க. மற்றவெல்லாம் அரபி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவருக்கு தெரியவில்லை, இவர் தமிழாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். பாங்கு மட்டும் நமக்கு சொல்றார்கள். அது மாதிரி இந்த திருக்கலிமாவை எல்லா நாட்டவர்களும் ஒன்றாக சொல்ல வைத்து நமக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒற்றுமையை கலிமாவின் மூலமாக ஏற்படுத்துவதற்கு பாடுபடுகிறது. இப்படி ஒற்றுமைக்கு சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். லைலத்துல் கத்ர் இரவாக ஆகிவிடும். அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு இருந்தும் ஏன் இந்த சமுதாயம் பின்தங்கிறது? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதிலே பிரச்சனைக்குரிய தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஒற்றுமை யார் ஏற்படுத்துவது? சின்ன வயதிலிருந்து நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய குடும்பத்திலே முதலில் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய தொழிலே நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். சின்ன மகளாலே ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். சின்ன தெருக்களிலே ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். இப்படியாக ஒற்றுமையை வளர்த்து 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 அது மிகப்பெரிய அளவிற்கு வர வேண்டும். ஒற்றுமைக்கு யாராவது முயற்சி செய்வார்களே, ஆனால் அதற்கு உங்களான தோள் கொடுங்கள். நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் சிறந்த நன்மையை நமக்கு தேடித்தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒற்றுமை இந்த சமுதாயத்திற்கு என்று தருவானோ என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்ற வல்லமை படைத்த, அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை படைத்த ஒரு தலைவரை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்தரல் புரிவானாக. அவருடைய கொடையின் கீழா அனைவரும் ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியத்தில் தந்தருள்வானாக. மற்ற அரசியல் கட்சிகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகின்ற அளவிற்கு பலம் பொருந்தியதாக இஸ்லாமிய ஒற்றுமை ஆகட்டுமாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.